அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ஸோ முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவிக்கப்பட்டு இருக்கிற நம்ம டிசம்பர் 20 நடைபெற இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுல பார்ட் 2 அப்படிங்கிறதுல ஆஃப்டர்நூன் எழுதக்கூடிய அந்த எக்ஸாமில் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறதுல நமக்கு டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற பேப்பரில் எதிர்பார்க்கக்கூடிய தலைப்புகள், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர்டு இன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இந்தியன் பாலிட்டி பேப்பர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது ஒன்லி அசம்ஷன் கிடையாது. இந்தியாவில் பெரும்பாலான அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேர்வுகளில் இந்தியன் பாலிட்டி மெயின்ஸாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கேண்டிடேட் ஷுட் பே ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு தி டைனமிக் செக்ஷன் சச்சஸ் இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸாக இருக்கலாம், கவர்னன்ஸ் ரீஃபார்ம்ஸாக இருக்கலாம், சுடிஷியரியாக இருக்கலாம், அதே மாதிரி ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் இது வரைக்கும் கேட்கப்படக்கூடிய எக்ஸாம்ஸு அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எந்தெந்த டாபிக்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற போது அதில் நமக்கு ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது, முகவுரை அப்படிங்கிறது அதிகமாக கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி நிறைய கேள்விகள் வருது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள்லேருந்து நிறைய கேள்வி வருது. அதே மாதிரி டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதே போல் ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதில் நம்ம ஹையாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதே போல் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது பிரசிடென்ட்டு, நமக்கு குடியரசுத் தலைவர், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பிரதமர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதே மாதிரி கவர்னர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் கேபினெட்டு, இதெல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தென் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது காம்போசிஷன், பவர்ஸு, ஃபங்க்ஷன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், பார்லிமெண்டரி கமிட்டிஸ் அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இந்த ஏரியாஸ்லாம் நம்ம கவனமாக படிச்சுக்கணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, டிபிஎஸ்பி, அதே மாதிரி யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஸ்டேட் கேபினெட்லேருந்து நிறைய கேள்விகள் வரும். பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பார்த்திங்கன்னா காம்போசிஷனை, பவர், இப்படி தான் நம்ம எடுத்து எழுதணும். ஏற்கனவே நான் ஒரு மாடல் காமிச்சிருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் கீ ஏரியாஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம். அடுத்து இதில் எப்படி கொஸ்டின்ஸ் இடம்பெற்றிருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோவை தரேன், அதையும் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சுடிஷியரியை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுடிஷியல் ரிவ்யூவு அண்டு நமக்கு சுடிஷியல் ஆக்டிவிட்டீஸும், இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் ரிலேஷன்ஸ், மத்திய மாநில அரசு உறவுகள், அதில் எப்படி பவர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இன்டர் ஸ்டேட்டு கவுன்சில்ஸ் எப்படி செயல்படுது, ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இதெல்லாம் கீ ஏரியாஸ். அதே மாதிரி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதில் பஞ்சாயத்து ராஜ் வரும். அர்பன் லோக்கல் பாடிஸ் எப்படி இருக்குது, ரூரல் லோக்கல் பாடிஸ் எப்படி இருக்குது, 73rd அமெண்ட்மெண்ட்டு, 74th அமெண்ட்மெண்ட்டு, இதில் என்ன இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் இருக்குது, இப்போ அதில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி எலக்டோரல் சிஸ்டமில் இப்போ நம்ம ரீசெண்டாக எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். எஸ்ஐஆர் அப்படின்னாவே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெசிஷன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிவிஷன் அதிலிருந்து கேட்கலாம். எலெக்ஷன் கமிஷன், எலக்டோரல் ரீஃபார்ம்ஸு, ஓட்டிங் சிஸ்டம், அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1951 எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் கவர்னன்ஸ் அண்டு பாலிசிஸ் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். கவர்னன்ஸ் அண்டு பாலிசிஸ், அதே மாதிரி கான்டெம்பரரி இஷ்யூஸ், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கீ ஏரியாஸுங்க. ஃபெடரலிசம் சேலஞ்சஸ், ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸு, பாலிசி டிபேட்ஸு, லேண்ட்மார்க் அண்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த கீஸ் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு எழுதுனீங்கன்னா கரெக்டாக மோஸ்ட்லி ஒரு 10 டாபிக்ஸ் தான் இருக்குது. கவனமாக படிச்சிங்கன்னா 10 to 15 டாபிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவில் கம்பல்சரி நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாங்க. அடுத்த வீடியோ அப்படிங்கிறதுல இதிலேருந்து எப்படி கேள்விகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்காக நம்ம நடத்திட்டு வரோம். அதில் தமிழ் அப்படிங்கிறது தமிழ் ஒன்று நடத்தி முடிச்சாச்சு. இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் நமக்கு 23 டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம். அதுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. வேறு தகவல்கள் இருந்தால் நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட இந்த நம்பர் 9843588767 இந்த நம்பருக்கு என்ன நீங்கள் அழைக்கலாம். நான் டாக்டர் ஹரிகரன், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி.